கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவ பிள்ளைகளை நாம் தொடர்ந்து ஆதியாகம நாட்களிலிருந்து ஒவ்வொரு நபர்களை குறித்து தியானித்து கொண்டு வருகிறோம். கடந்த பதிவில் கோரேசு ராஜாவை குறித்து தியானித்தோம். இன்றைக்கு நீதிமொழிகளின் புத்தகம் 7ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு சம்பவத்தை தியானிக்க போகிறோம். அவள் பின்ன போன அம்பு அவன் ஈரலை பிளந்தது என்று சொல்லப்படுகிறது. தேவ பிள்ளைகளே, இதனுடைய பின்னணியை பார்ப்பதற்கு முன்பதாக பரஸ்திரி என்றால் என்ன என்பதை நாம் வேதத்திலிருந்து ஒரு காரியத்தை அறிந்து கொள்ளும்படியால் அடியேன் விரும்புகிறேன். நீதிமொழிகளின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில், அது உன்னை துன்மார்க்க ஸ்திரிக்கும் இச்சகம் பேசும் நாவுடைய பரஸ்திரிக்கும் விலக்கி காக்கும். 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், இச்சகமான வார்த்தைகளை பேசும் அந்நிய பெண்ணாகிய பரஸ்திரிக்கும் தப்புவிக்கப்படுவாய் என்று சொல்லப்படுகிறது. தேவ பிள்ளைகளே, பரஸ்திரி என்றால் யூத பெண் அல்லாத, அதாவது பெண்களும் பாவ வாழ்க்கையில காணப்பட்டாங்க. இவர்களை தான் பரஸ்திரி என்று சொல்லப்படுகிறது. இவர்கள் வாயை திறந்தா கெட்ட வார்த்தைகளை தான் பேசுவாங்க. ஆகவே தான் நீதிமொழிகளின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலும் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலும் இச்சகமான வார்த்தைகளை பேசும் அந்நிய பெண்ணாகிய பரஸ்திரிக்கும் தப்புவிக்கப்படுவாய் என்று 2 இடத்துல வாசிக்கிறோம். இச்சகமான வார்த்தை அப்படின்னா கெட்ட வார்த்தையை யூத ஸ்திரி அல்லாத பெண்கள், இந்த பாவ வாழ்க்கையில் இருக்கிறவர்களுக்கு பரஸ்திரி என்று வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவங்க வாயை திறந்தாவே கெட்ட வார்த்தைகளாகவே பேசுவாங்க. தேவ பிள்ளைகளை, யூத பெண்களும் பாவ வாழ்க்கையை செய்தாங்க, தவறுகள் செய்தாங்க. ஆனால் இவங்க அந்த பாவ வாழ்க்கையை செய்தாலும் கூட யூத பெண்கள் கெட்ட வார்த்தை பேச மாட்டாங்க. சரி, நம்ம நீதிமொழிகளின் புத்தகம் 7ஆம் அதிகாரத்தை நாம் தியானிப்போம். நீதிமொழிகளின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்களை பார்க்க போகிறோம். ஒரு புத்தீன வாலிபனை கண்டு அவனை கவனித்தேன். அவன் மாலை வழங்கும் அஸ்தமான நேரத்திலும் இரவின் 2 அந்தகாரத்திலும் அவள் இருக்கும் சந்துக்கடுத்து தெருவில் சென்று அவள் வீட்டு வழியாய் நடந்து போனான். அப்போது இதோ, வேசியின் ஆட ஆபரங்கள் தரித்திருந்த தந்திரமுள்ள ஒரு ஸ்திரீ அவனுக்கு எதிர்பட்டாள். அவள் வாயாடியும் அடங்காதுமானவள். அவள் கால்கள் வீட்டில் தரிக்கிறதில்லை. சில வேளை வெளியில் இருப்பாள், சில வேளை வீதியில் இருப்பாள், சந்துக்கள் தோறும் பதவியிருப்பாள். அவனை பிடித்து முத்தம் செய்து முகம் ஆனாமல் அவனை பார்த்தாலுமோ. இந்த 7ஆம் அதிகாரத்தை எப்படி எழுதுகிறார் என்று சொன்னா, தேவ பிள்ளைகளே, ஒரு புத்தியின வாலிபனை அவர் தன் வீட்டு ஜன்னல்ல இருந்து பார்க்கிறார். பார்த்த உடனே மாலை, அதாவது மழங்கிற வேளையிலே அந்தகாரத்தின் நேரத்தில் அவள் இருக்கிற சந்துக்கள் அடுத்த தெருவில் போகிறான். அவள் பேசுகிறது எல்லாவற்றையும் சாலமோன் செய்கை ஆட்சினை பார்த்து என்ன பண்ணனா, இந்த அதிகாரத்தை அவனை எழுதுகிறார். தேவ பிள்ளைகளே, நான் திரும்ப சொல்லும்படியாய் அடியேன் விரும்புகிறேன். அந்த வாலிபனிடத்துல அந்த விபச்சார ஸ்திரியானவள் பேசுகிற செய்கையை கண்டுதான் என்ன பண்றா, சாலமோன் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து நீதிமொழிகளில் எழுதுகிறத பார்க்கிறோம். 7ஆம் அதிகாரம் 22லேருந்து கடைசி வசனம் வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா, உடனே அவள் பின்னே சென்றான். ஒரு மாடு அடிக்கப்படும்படி செல்லுவது போலவும், ஒரு மூடன் விலங்கிடப்பட்டு தண்டனைக்கு போவது போலவும், ஒரு குருவி தன் பிராண அறியாமல் கண்ணியை அறியாமல் அதில் தீவிரிக்கிறது போலவும் அவளுக்கு பின்னே போனான். அம்பு அவன் ஈரலை பிளந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, அது மாத்திரமல்ல, அவள் அநேகரை காயப்படுத்தி விழப்பண்ணினார். பலவான்கள் அநேகரை கொலை செய்திருக்கிறார். அவள் வீடு பாதாளத்துக்கு போகும் வழி, அது மரண அறைக்கு கொண்டு போய் விடும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த வார்த்தை கேட்கிற எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த பெண் பாவத்திற்காக அவனை அழைக்கிறார். அதை கண்டு இவர் எப்படி சாலமோன் எழுதுகிறார் என்று சொன்னால், மாடு அடிக்கப்படும் போது போகிறது போலவும், குருவி வேடன் வைக்கிற
கண்ணி அறியாமல் வந்து உட்கார்ந்து மாட்டிக்கொள்ளுகிறது போலவும் இவன் புறப்பட்டு போகிறான் என்று சொல்லி சாலமோன் எழுதுகிறார். அம்பு அவன் ஈரலை பிளந்தது என்று சொல்லி இந்த இடத்துல வாசிக்கிறோம். தேவ பிள்ளைகளே, நரபலி கானானிய பெண்கள் வருஷந்தோறும் ஒரு குறிப்பிட்ட தெய்வம் இருக்கிறது, அது விபச்சார தெய்வம். அதற்கு நரபலி செலுத்துவாங்க. வருஷத்திற்கு ஒரு முறை நரபலி செலுத்துவாங்க. எதற்காக என்று சொன்னா, வேசித்தனம் விபச்சாரம் செய்வதற்கு தனக்கு ஆரோக்கியமான சரீரம் வேண்டும் என்பதற்காகவே, தன் தொழில் நல்லா நடக்க வேண்டும் என்பதற்காகவே அந்த தெய்வத்திற்கு, அந்த விபச்சார தேவதைக்கு என்ன பண்ணுவோம்னா வருஷத்துக்கு ஒரு முறை நரபலி செலுத்துவார்கள் என்று இந்த இடத்துல வாசிக்கிறோம். தேவ பிள்ளைகளே, ஒரு மாடு அடிக்கப்படுகிறது போகிறது போல, ஒரு குருவி கண்ணி வைக்கிறது அறியாம உட்கார தீ வைக்கிறது போல, ஒரு மனுஷனுக்கு விலங்கிடப்பட்டு தண்டனைக்கு கொண்டு போகப்படுகிறது போல இவன் அவள் பின்னே போகிறான். போன பிற்பாடு அந்த கோயில்ல இருக்கிற தீர்த்தம் போல இருக்கிற ஒரு தண்ணீரை, மயக்க மருந்து தண்ணீரை அவனுக்கு கொடுத்த உடனே அவன் குடித்து, தேவ பிள்ளைகளை, அவன் மயங்கி விழுந்த உடனே அவன் அந்த கோயில் பூசாரை அவனும் கொண்டு வந்து அந்த கோயில் வாசலில் கலத்திட்டு ஒரு ஈட்டி எடுத்து அவன் ஈரலுக்கு நேராக ஓங்கி அடிப்பாங்க. அந்த அவன் வயிற்றில் இருக்கிற ஈரல் எந்த திசையில போய் விழுகிறதோ அந்த திசையை நோக்கி என்ன பண்ணுவோன்னா, அந்த வருஷத்துல அவள் பாவத்தை நோக்கி என்ன பண்ணா புறப்பட்டு போவா. தேவ பிள்ளைகளே, இதை தான் சொல்லப்பட்டு இருக்குது. அவள் பின்னே போனா அம்பு அவன் ஈரலை பிளந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளை, திரும்ப சொல்லுகிறேன், அந்த ஈரல் எந்த திசையில் விழுகிறதோ அந்த திசையில போயிட்டு விபச்சார தொழிலை நம்ம செய்வா. பலவானையும் கொலை செய்து இருக்கிறாள் என்று சொன்னா பாருங்க, யுத்த பலவான்களையும் கூட அவன் என்ன பண்ணுவான், தன் வார்த்தையினால பேசி மழக்கி அவனை கொண்டு போய் அவன் கதையை முடித்து பலவானையும் என்ன பண்ணா கொலை செய்தாள் என்று சொல்லி இந்த இடத்துல பார்க்கிறோம். 13 17 நீதிமொழிகளை வாசித்து பார்ப்போம்னா, அவள் அவனை பிடித்து முத்தம் செய்து முகநாணாமல் அவனை பார்த்து, சமாதான பலிகள் என் மேல் இருந்தது, இன்றைக்கு தான் என் பொருத்தனையை நிறைவேற்றினேன். பாருங்க, பொய்யான வார்த்தைகளை சொல்லி அவன் அந்த விபச்சார தேவதை கோயிலுக்கு கொண்டு போயிட்டு தீர்த்தம் போல இருக்கிற மயக்க மருந்தை கொடுத்து அவனை படுக்க வைத்து அவனை அதாவது அம்புனால் அவன் வயிற்றின் பகுதியை அடித்து அந்த ஈரல் எந்த திசையில விழுகிறதோ அந்த திசையை நோக்கி நம்மனா பாவம் செய்கிறது நம்ம பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, அது மாத்திரமல்ல, நீதிமொழிகளின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல, அவள் வீடு பாதாளத்துக்கு போகும் வழி, அது மரண அறைக்கு கொண்டு போய் விடும் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, ஊழியக்கார பெண்ணா இருந்தாலும் ஊழியக்காரனாக இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு பாவம் செய்கிற யாராக இருந்தாலும் அந்த வீட்டு சைடே கர்த்தருடைய பிள்ளைங்க போகக்கூடாதுங்க. அவளுடைய வீடு பாதாளத்துக்கு போகும் வழி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்களிடத்துல ஐக்கியமோ, அவங்களிடத்துல பேசுவோம், அவர்களிடத்துல ஏதாகிலும் நன்மை வாங்கி நம்ம அனுபவிக்கிறவர்களாக காணப்படுவோம்னா அது பாதாளத்துக்கு நம்மளுக்கு வழி நடத்துகிற ஒரு வழியாய் காணப்படும். காரணம்னா வேத வசனம் பொய் உரையாதுங்க. அவள் வீடு பாதாளத்துக்கு போகும் வழி என்று சொல்லப்பட்டிருக்குது. அது மரண அறைக்கு கொண்டு போய் விடும் என்று இந்த இடத்துல வாசிக்கிறோம். தேவ பிள்ளைகளே, அப்பேற்பட்ட ஒரு இடத்துல ஐக்கியம் இருப்போம்னா நம்மளை நித்திய ஜீவனுக்கு நேராக அது நடத்தாதுங்க. என்னைக்காகிலும் ஒரு நாள் நல்லவர்களை போல பேசுவாங்க, நல்லவர்களை போல தான் ஒன்றும் அறியாதவர்களை போல அவங்க பேசினாலும் கூட தேவ பிள்ளைகளை, அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த விபச்சார ஆவி, அசுத்த ஆவி ஒரு நாள் நம்மையே அந்த பாவத்தில் என்ன பண்ண விழ பண்ணும். அப்பேற்பட்டவர்களை காண்கிற ஊழியக்காரனாக இருக்கட்டும், விசுவாசியாக இருக்கட்டும், உலக மக்களாக இருக்கட்டும், அவங்க இடத்துல எச்சரிக்கையாக இருந்து அவங்க நிமித்தமாக என்ன நன்மை அதாவது வந்தாலும் கூட அதை வாங்கவே கூடாது. அதை விட்டு நம்ம வரணும். இல்லை என்று சொன்னால் அவர்களுடைய வீடு, அவர்களுடைய கிரியைகள், அவர்களுடைய செயல்கள் நம்மளை பரலோகத்துக்கு நேராவோ பரிசுத்தத்துக்கு நேராவோ உண்மைக்கு நேராவோ வழி நடத்தாதுங்க. அது பாதாளத்துக்கு கொண்டு போய் விடுகிற வீடாக வழியாக இருக்கிறது. அது மரண அறைக்கு நம்ம கொண்டு போய் விடும் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தமான தேவங்க.
நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தமான தேவன். யூடியூப்ல கூட ஒரு தம்பி சாட்சி கொடுக்கிறார். என் பிள்ளை தெரிஞ்சிடுவானோன்னு சொல்லி அவங்க முதல்ல வணங்கின தெய்வங்களுக்கு சுருட்டு, வெத்தலை பாக்கு, போத வஸ்துக்கள் எல்லாம் கொண்டு வந்து வைப்பாங்க. அது எங்கே என்ன அந்த பாவத்திலிருந்து என்னை விடுதலையாக்க போகிறது என்று ஒரு சகோதரி யூடியூப்ல பேசுகிறார். ஆனால் இயேசு அப்படிப்பட்டவர் அல்ல, அவர் பரிசுத்தர் என்று அந்த தம்பி சொல்றதை பார்க்கிறோம். ஆக இந்த வார்த்தை கேட்கிற எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்பேற்பட்ட கிரிகள் இருக்கிற அவர்களை குறித்து கண்டிருப்பீர்களா, உடனே விலகுங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். இதுதான் சொல்லப்பட்டது. அவள் வீடு பாதாளத்துக்கு போகும் வழி, அது மரண அறைக்கு கொண்டு போய் விடும் என்று நாம் பார்க்கிறோம். ஜெபிக்கலாம். கிருபையின் தேவனே, இந்த வார்த்தை கேட்கிற பிள்ளைகள் எச்சரிப்பா இருந்து மனம் திரும்ப என் தேவன் நீங்க உதவி செய்வீராக. வழி நடத்துங்கப்பா, பாதுகாத்து கொள்ளுங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென்.